we must pray. ஒரு கிறிஸ்தவன் எதனால ஜெபிக்கணும்? சரி, நீங்க சபைக்கு வந்து காணிக்கை கொடுக்கிறதெல்லாம் வண்டர்ஃபுல் திங்ஸ், நம்ம எல்லாம் பண்ண வேண்டிய அடிப்படையான காரியங்கள். ஆனா ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜெபம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கிறிஸ்தவத்தின் அடையாளமே உங்களுடைய வாழ்க்கையில இல்லை. ஏன்னா கிறிஸ்துவை உடையவன். இந்த கிறிஸ்துவே அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். A Christian is somebody that praise. ஜெபமில்லாத கிறிஸ்தவன் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் ஜெபம் தான் உங்களையும் கிறிஸ்துவையும் இணைக்கிறது. If there is no regular communion and communication between you and your God, then something is missing in your life. உங்களையும் ஆண்டவரையும் தொடர்பு படுத்துவதே அந்த ஜெப நேரம் தான். ஜெபம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவத்தின் சாராம்சம் அற்று போயிருக்கும். எனவே ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களை தேடுகிறார். ஜெபிக்கிற மனிதன் அக்கினினால நிரம்பினவனாக இருக்கிறான். ஜெபிக்கிற மனிதன் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில பிசாசு உங்க பணத்தை திருடுறதுக்கு முன்னால அவன் ஜெபத்தை திருடுவான். உங்க வாழ்க்கையை திருடுறதுக்கு முன்னால அவன் ஜெபத்தை திருடுவான். உங்களுடைய குடும்பத்தை திருடுறதுக்கு முன்னால முதல்ல அவன் திருடுவது ஜெபம். ஏனென்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா